ரியல் எஸ்டேட் டீலருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஆசையா பேசி நேர்ல வரவழைச்சு பணம் கேட்டு மிரட்டியிருக்கு ஒரு லேடிஸ் கேங். இன்ஸ்டா ராணி 18 வயதில் ஹனி டிராப் கும்பலின் லீடரானது எப்படி பார்க்கலாம். இத்துடன் 12 மணி செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. கருப்பு டி-ஷர்ட், கட்டம் போட்ட சட்டை, ஹாட் அண்ட் டாப் என ரகமான காஸ்டியூமில் நின்று கொண்டிருக்கும் இந்த நால்வரின் வெள்ளைத்தோலை பார்த்து நல்ல உள்ளம் படைத்த தங்க தாரகைகள் என்று நினைத்துவிட வேண்டாம். இன்ஸ்டாகிராமில் இலசுகளிடம் தேன்வடிய பேசி தனிமையில் சந்திக்க வரவழைத்து வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டும் சொர்ணாக்கா கும்பல் இது. அப்படித்தான் ரியல் எஸ்டேட் டீலரை வசியப்படுத்தி 50 லட்சம் பணத்தை அபே செய்ய துணிந்திருக்கிறது இந்த லேடிஸ் கேங். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜையின் பகுதியை சேர்ந்தவர் 28 வயதான ராகுல் ரத்தோர். ரியல் எஸ்டேட் டீலரான இவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இன்ஸ்டாகிராமில் கிருத்திகா ஜெயின் என்ற ஐடியில் இருந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்கிறது. அதை அக்செப்ட் செய்த அடுத்த நொடியே டிஎம்மில் ஹாய் என மெசேஜும் வந்துள்ளது. அப்படி தொடங்கிய சாட்டிங் இருவருக்கும் இடையே பழக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த பழக்கம் நெருக்கமாக இருவரும் தினமும் வீடியோ கால் செய்து கொஞ்சி குழாவி வந்திருக்கிறார்கள். போனிலேயே பார்த்து போரடித்து போனதால் ராகுலை நேரில் சந்திக்க வர சொல்லி இருக்கிறார் கிருத்திகா ஜெயின். அதன்படி கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று கனிபுரா பாலத்திற்கு கீழே காருடன் சென்றிருக்கிறார் ராகுல். அங்கே காத்திருந்த கிருத்திகாவை காரில் ஏற்றிக்கொண்டு இருவரும் சேர்ந்து உள்ளே அன்பை பரிமாற முயன்றுள்ளனர். ஆனால் சிவபூஜையில் கரடி புகுந்த கதையாய் திடீரென 3 பெண் 2 ஆண் என 5 பேர் காருக்குள் புகுந்து வீடியோ எடுத்திருக்கிறார்கள். ராகுலுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஆனால் கிருத்திகாவின் முகத்திலோ எந்தவித அச்சமும் இல்லை. கூலாக வீடியோ எடுப்பதை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் இது மொத்தமும் கிருத்திகாவின் மாஸ்டர் பிளான் என ராகுலுக்கு புரிந்திருக்கிறது. உடனே கிருத்திகா உட்பட 6 பேரும் சேர்ந்து காருக்குள் வைத்தே ராகுலை லாக் செய்திருக்கிறார்கள். அவரிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். கொடுக்கவில்லை என்றால் வீடியோவை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்போம் எனவும் மிரட்டியிருக்கிறார்கள். ராகுல் பணம் தர மறுத்ததால் ஊருக்கு ஒதுக்குப்புறமான காட்டு பகுதிக்கு காரோடு அவரை கடத்தி சென்றுள்ளனர். அங்கு வைத்து ராகுலை அடித்து துன்புறுத்திய கும்பல் அவரின் கழுத்தில் இருந்த தங்க செயின், பர்ஸில் இருந்த ஏடிஎம் கார்டு மற்றும் 10,000 ரொக்க பணத்தையும் பறித்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து 9 மணி நேரம் 650 கிலோமீட்டர் காரில் பணைய கைதியாக வைத்து ராகுலை டார்ச்சர் செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அடி தாங்க முடியாத ராகுல் 15 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறியுள்ளார். கிருத்திகா அண்ட் கேங்கும் இந்த டீலுக்கு சம்மதித்துள்ளனர். கடத்தல் கும்பல் கொடுத்த அழுத்தத்தில் குடும்பத்தாருக்கு போன் செய்து நடந்ததை கூறி பணத்தை கொண்டு வர சொல்லி இருக்கிறார் ராகுல். இதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு ராகுல் பேசிய செல்போன் லொகேஷனை ட்ரேஸ் செய்து சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். போலீசார் வருவதை கண்ட அந்த கடத்தல் கும்பல் ராகுலை காரிலிருந்து இறக்கிவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். ஆனாலும் போலீசார் விடாமல் விரட்டி உள்ளனர். தொடர்ந்து நடந்த சேசிங்கில் ஷாஜாப்பூர் என்ற இடத்தில் கிருத்திகா கேங் சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளான காரிலிருந்து காவல்துறையினர் கிருத்திகா மற்றும் கடத்தல் கும்பலை கைது செய்தனர். அவர்களிடம் நடந்த விசாரணையில்தான் இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட கிருத்திகா ஜெயினின் வயது வெறும் 18 தான் என தெரிந்திருக்கிறது. இவர் 55 வயதாகும் புஷ்பா ஜெயின், 18 வயதாகும் பாரதி லோதி, 28 வயதாகும் அனுஜா ஜெயின்,
சஞ்சய் சோந்தி, பக்வான் சிங் உள்ளிட்ட 5 பேரை தனது கூட்டாளியாக சேர்த்துக்கொண்டு இந்த ஹனி டிராப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இதுவரை எத்தனை பேரிடம் இப்படி ஹனி டிராப் வலை விரித்து பணம் சுருட்டி இருக்கிறார்கள் என்றும் விசாரணை நடந்து வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹனி டிராப் குயின் கிருத்திகா உட்பட 6 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.